அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் காம்போ தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக ஒரு 2 கிலோவுக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வீட்டில் வந்து எல்லோரும் செஞ்சு தோட்டத்தில் செஞ்ச மட்டன் பிரியாணி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு மட்டன் பிரியாணி இன்றைக்கி நிறையா கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் விறகு அடுப்பில் வந்துட்டு மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து செஞ்ச மட்டன் பிரியாணி இது. இப்போ நம்ம இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு நம்ம இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம், இப்போ ஒரு 10 பேருக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளே வந்துட்டு எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 2 கிலோ வடிக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தாச்சு. பிரியாணி குண்டான் தான் இது. இதில் வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு நாங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்துட்டு 10 ஏலக்காய், ஒரு 15 லவங்கம், பட்டை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி பெரிய ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்தால் தான் நமக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 5 பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இன்னமும் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரணும். ஸோ வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பில் செய்கிறதால வந்துட்டு நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அடுப்பு செய்கிறதுக்கு இடம் வசதி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அடுப்புலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நார்மலாக இதை நீங்கள் கேஸ்லேயே கூட பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து நாங்கள் இந்த பிரியாணி சமைச்சுட்டுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு பிரியாணி. இப்போ வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 75 கிராம் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம ஆட் பண்ணணும் இஞ்சியை விட. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ வந்துட்டு இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வந்துட்டு நாங்கள் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம். அந்த தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் வந்து தானாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போது இந்த ஸ்டேஜில் மட்டன் வந்து நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்துட்டு 1.5 கிலோ மட்டன், 2 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ மட்டன் நாங்கள் எடுத்திருக்கோம் 2 கிலோ ரைஸ்க்கு. ஸோ வந்துட்டு மட்டன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம அதை க்ளீன் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். மட்டன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா இந்த மசாலாவோட நல்லா இந்த புதினா கொத்தமல்லி நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து மூடி எடுத்து நம்ம வதக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 2 கிலோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் ரைஸ் வந்து எடுத்தோம். ஸோ அதனால் அதே பாத்திரத்தில் வந்துட்டு 1:2 ரேஷியோ அளவுக்கு நம்ம வந்துட்டு பிரியாணி வந்துட்டு
தண்ணி ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு. ஒரு 3 எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரியாணி மசாலா வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். பிரியாணி வந்துட்டு நம்ம மட்டன் வந்து வேக வைக்காமல் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா இந்த மட்டன் வேகணும். கலருக்காக கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு தட்டு போட்டு மூடி இதை நல்லா வந்து வேக வைக்கணும். இதில் மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஊற வச்சிடலாம். ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணி ஊற வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் இது. எங்கள் ஊரில் வந்து துளசி பிராண்டுன்னு ஒரு சீரக சம்பா அரிசி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரைஸை நல்லா வந்துட்டு கழுவி எடுத்தாச்சு. தண்ணியும் வந்து மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு அரிசி வந்துட்டு இதில் போடுறாங்க. அரிசியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்துட்டு ரைஸில் வந்து நம்ம போடணும். இல்லைனா அந்த தண்ணி நமக்கு வந்து குழகுழப்பு கொடுத்துரும். ஸோ அரிசி போட்டாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா பபிள்ஸ் கிளம்பி வரும்போது கொஞ்சம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். நல்லா அடிக்கனமான பாத்திரமா இருந்துச்சுன்னா அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபுல்லாக தண்ணி நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து தம் போடணும். இதை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போதே வந்து 100 கிராம் அளவுக்கு தயிர் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போது போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அடுப்பில் பண்ணதால் வந்துட்டு மேலே வந்து பிளேட் போட்டு நாங்கள் வந்து கறி எடுத்து அதில் வச்சுடுறோம். நெருப்பு எடுத்து கொஞ்சம் நாங்கள் நெருப்பு கறி எடுத்து அதில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த பிரியாணி குண்டானை எடுத்து வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் ஏதாச்சும் தண்ணி ஏதாவது ஊற்றி வெயிட் வச்சுக்கோங்க. அது நல்லா தம் பிடிச்சிரும் நமக்கு. ஸோ அவ்வளோதான், தம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த நெருப்பு எல்லாம் வந்துட்டு சாம்பலாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து செஞ்சதால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு ஒரு 10 பேர் 15 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் வாங்கவே வேணாம், நம்மளே சமைச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் குறுகிய செலவுலேயே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் நல்லா ஹைஜீனாக சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் நமக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அண்ணாவும் மாமாவும் தான் சேர்ந்து செஞ்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க சமைச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ சண்டே ஆச்சுன்னா வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிட்றது, ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்றதுலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு வரன்னே சொல்லலாம். நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.